செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது அதிகாலையிலிருந்தே தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் என்று விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெயின் அப்டேட் அண்டு லீவ் அப்டேட்டில் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சு ஹாப்பியாக முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நள்ளிரவு முழுக்கும் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சுன்னா குறிப்பிட்ட 6 மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து நள்ளிரவில் வந்து மழை வந்து பெஞ்சிருக்கு. மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா மழை என்பது காலை நேரத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நள்ளிரவில் எங்கே வந்து பெஞ்சிருக்குன்னா மழை கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, தென்காசி, தேனி, திருவள்ளூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதமான லேசான மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்திருக்கு. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல மாவட்டங்களில் மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, காலை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்து மழை வந்திருக்கு. அதில் குறிப்பிட்ட இடங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா தற்பொழுது பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திண்டுக்கல், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பொழிவானது வந்து சற்று இருக்குது அப்படின்றத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இந்த சொன்ன மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்குது. மேலும் இன்று வேறு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அப்படி லீவ் வந்து கொஞ்சம் கம்மியான மாவட்டம் விட்டாலும் கூட இன்று வந்து பார்த்திங்கன்னா புதிய காற்றழுத்த நிலை புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சரியான சம்பவம் ஒரு பக்கம் இருக்குது. ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்தளவிற்கு மழை பொழிவும் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து துவங்குகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து லீவும் விடுவாங்க. அடுத்தடுத்து இன்னிலேருந்து இன்னும் லீவ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்றது. ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. மாவட்ட ஆட்சியர்கள் லேட்டாக கூட லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் ஸ்டில் நவ் எப்படி இருக்குது அப்படின்றத, மழை பெய்யுதா அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.